உயிர்காக்கும் அவசர சிகிச்சை பிரிவிற்கே அவசர சிகிச்சை தேவைப்படும் அளவுக்கு கோவை அரசு தலைமை மருத்துவமனை எலிகளின் புகலிடமாக மாறியிருப்பது நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்களிடையே பெரும் பீதியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஏழை எளிய மக்களின் ஒரே நம்பிக்கையாக விளங்கும் கோவை ஜிஹெச் தரம் குறைந்து ரொம்ப மட்டமான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் நேரடியாக குமுறத் தொடங்கியுள்ளனர். விபத்து மற்றும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளை பராமரிக்கும் எமர்ஜென்சி வார்டுக்குள் தற்போது எலிகள் சுதந்திரமாக எகிரி குதித்து ரேஸ் நடத்தி கொண்டிருக்கும் வைரல் வீடியோ வெளியாகியுள்ளது. மருத்துவமனையின் அவசர சிகிச்சை வார்டுகளில் துப்புரவு பணிகள் சரிவர கவனிக்கப்படாததே இந்த எலி தொல்லைக்கு காரணம் என்ற கசப்பான உண்மை வெளிவந்துள்ளது. படுக்கைகளில் படுத்திருக்கும் நோயாளிகளின் பக்கத்திலேயே எலிகள் கூட்டமாக ஓடிப்பிடித்து விளையாடுவதும் உணவுகளை கடித்து குதறுவதும் தொடர்கதையாகி வருகிறது. உயிரை கையில் பிடித்துக் கொண்டு அவசர வார்டில் வந்து படுத்தால் எலி கடித்து எங்கே எலிக்காய்ச்சல் வந்து விடுமோ என்ற பயத்தில் தான் இரவெல்லாம் கண் விழித்து கிடக்கிறோம். இந்த எலிகளிடம் இருந்து தப்பிக்க ஏதாவது வழிகள் இருக்கிறதா என நோயாளிகளின் உறவினர்கள் கண்ணீருடன் கேள்வி எழுப்புகின்றனர். மாவட்டத்தின் மிக முக்கிய மருத்துவமனையாக கருதப்படும் இந்த வளாகத்தில் சுகாதாரம் என்பது கேள்விக்குறியாகி போனதாக புகார்கள் அடுக்கடுக்காக எழுகின்றன. இது குறித்து வார்டு ஊழியர்களிடம் முறையிட்டால் அவர்கள் அலட்சியமாக பதில் அளிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை அரசு மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக இந்த எலி சாம்ராஜ்யத்திற்கு எண்காடு போட வேண்டும் என்றும் அவசர சிகிச்சை வார்டுகளில் போர்க்கால அடிப்படையில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.